பெர்லிஸ் கோங்காய் சீன பள்ளியில் முதலாம் ஆண்டில் ஒரு சீன மாணவர் கூட பதியவில்லை. ஆனால் 13 மலாய்க்கார மாணவர்கள் முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளனர். ஆலயங்கள் சீரமைப்பு மற்றும் நிர்வாக சவால்களை கண்டறிய பிரதமர் அலுவலகத்தின் ஆய்வு நடவடிக்கை. பினாங்கில் மோட்டார் சைக்கிள் லாரி கோர விபத்து. சுகைபகாப் தமிழ் பள்ளியை சேர்ந்த அண்ணன் தங்கை படுகாயம். 2024 இணைய குற்றங்களால் 1.5 பில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் இழப்பு. ஆலயங்கள் பழுதுபார்ப்பு மற்றும் அதன் நிர்வாகத்தினர் எதிர்கொள்ளும் நிலையை ஆய்வு செய்ய ஒரு கலாச்சார சுற்றுப்பயணத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முக மூக்கன் நடத்தியுள்ளார். கோயில் நிர்வாகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு முறையான அரசாங்க ஆதரவை பெறுவதற்கும் தனது ஆய்வு பயணத்தின் நோக்கமாக அமைந்ததாக அவர் கூறினார். ஜனவரி 26ஆம் தேதியன்று கொலக்கடா மற்றும் அலோஸ்தாரில் உள்ள பல கோவில்களுக்கு சென்ற அவர் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஜோஹர் பாரு, பத்துபஹாட், பாகோ மற்றும் மூவார் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஜோஹருக்கும் அவர் வருகை புரிந்தார். பல கோவில்கள் நிதி பற்றாக்குறை, தொழில்நுட்ப தடைகள், உதவி விண்ணப்ப செயல்பாட்டில் குழப்பம் போன்ற சவால்களை எதிர்நோக்கியுள்ளன. எனவே கிடைக்கக்கூடிய உதவி வாய்ப்புகளை சரியாக அறியாத அல்லது விண்ணப்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் கோயில் நிர்வாகத்திற்கு களத்திற்கு சென்று வழிகாட்டுதல்களை வழங்க தான் முயற்சி எடுத்ததாக சண்முகம் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆலயமும் வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி நமது சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்தின் மையமாகவும் இருக்கிறது. எனவே இந்த கோயில்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதையும் அதற்கு தகுந்த ஆதரவை பெற்று நமது வலிமை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக மாறுவதையும் உறுதி செய்வது நமது கூட்டு பொறுப்பாகும் என சண்முகம் வலியுறுத்தினார். GM Indians பெருமையுடன் வழங்கும் Selangor Global Bollywood Bazaar and Viral Food Festival 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Big sale, big discount. நேற்று தொடங்கிய புதிய பள்ளி தவணையில் பெர்லிஸ் ஆராவ் மாதா ஆகியரில் உள்ள கோங்ஐ சீன ஆரம்ப பள்ளியில் முதலாம் ஆண்டில் ஒரு சீன மாணவர் கூட பதியவில்லை. மாறாக 13 மலாய்க்கார மாணவர்கள், 9 சயாமிய மாணவர்கள், ஓர் இந்திய மாணவர் மட்டுமே முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளதாக தலைமை ஆசிரியர் லியோங் யோங்சியாங் கூறினார். பள்ளியில் மொத்த மாணவர் எண்ணிக்கை 190 பேர் என்றும் அவர்களில் பெரும்பான்மையானோர், அதாவது 93 பேர் மலாய்க்காரர்கள் என்றார் அவர். முஸ்லிம் மாணவர்களுக்கு போதிப்பதற்காக 4 சமய ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் 17 ஆசிரியர்கள் அப்பள்ளியில் பணிபுரிகின்றனர். இவ்வேளையில் மேண்ட்ரின் மொழி மீதுள்ள ஆர்வத்தால் இந்த கோங்ஐ போன்ற சீன பள்ளிகளுக்கு சீனர் அல்லாத பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்புவதாக பெர்லிஸ் மாநில கல்வி இயக்குனர் ரோஸ் அசா சே அரிஃபின் கூறினார். சீன பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளை தேசிய பள்ளிக்கு அனுப்புகின்றனர். ஆக இது ஒற்றுமை உணர்வை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். நாட்டில் இணைய குற்றங்களால் கடந்த ஆண்டு மட்டும் 1.5 பில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மொத்தமாக 35,368 சம்பவங்கள் பதிவாகின. 2023ஆம் ஆண்டை காட்டிலும் இது 2.53 விழுக்காடு அதிகமாகும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். 2022ஆம் ஆண்டில் பதிவான மொத்த இணைய குற்றங்கள் 25,479 ஆகும். அவற்றின் வாயிலாக 851 மில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டது. ஆக 2022 முதல் 2024 வரை இணைய குற்றங்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக
மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் சைஃபுடீன் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் பலர் போலீசில் புகார் செய்வதில்லை என்பதால் உண்மை எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்றார் அவர். இணைய குற்றங்கள் மற்றும் மோசடி சம்பவங்கள் குறித்து புள்ளி விவரங்களை வழங்குமாறு பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். அதிகரித்து வரும் அனைத்துலக மோசடி கும்பலின் அட்டகாசம் குறித்தும் அதனை ஒடுக்குவதற்கான கடுமையான சட்ட அமலாக்கம் குறித்தும் சிவகுமார் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த சைஃபுடீன், மோசடியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் வங்கி கணக்குகள், தொலைபேசி எண்கள் போன்றவற்றை சரிபார்க்க அரசாங்கம் சேமாமியூல் 2.0 என்ற இணைய அகப்பக்கத்தை திறந்திருப்பதாக கூறினார். அதோடு அனைத்துலக போலீசான இன்டர்போல், அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI போன்றவற்றுடன் மலேசிய போலீஸ் ஒத்துழைத்து வருகிறது. பல்வேறு நாடுகளுடன் எல்லை கடத்த குற்ற செயல் ஒழிப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டுள்ளன என்றார் அவர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இன்று காலை பினாங்கில் மோட்டார் சைக்கிளும் லாரியும் சம்பந்தப்பட்ட விபத்தில் சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியில் பயிலும் 2 மாணவர்கள் மிக மோசமாக காயமுற்றனர். மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவ்விருவரில் 5 வயது சிறுமியின் வலது கால் துண்டானதோடு 6 வயது சிறுவனின் இடது கை முறிவுக்கும் பலத்த காயத்திற்கும் உள்ளானது. இந்த விபத்தில் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற அந்த சிறார்களின் பாட்டியும் காயத்திற்கு உள்ளானதால் அம்மூவரும் சிபராங்ஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே காயமடைந்த சிறார்களை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டதோடு அச்சிறார்களின் நிலவரங்களை கேட்டறிந்ததோடு அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கினார். அந்த சிறுவனும் சிறுமியும் அவர்களது அத்தையின் பராமரிப்பில் இருந்து வருவதாக தெரிகிறது. பாலர் பள்ளியில் பயின்று வரும் அந்த சிறுமியின் வலது கால் முழுமையாக துண்டாகிவிட்டதால் செயற்கை கால் உதவி பொருத்தப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருப்பதாக லிங்கேஸ்வரன் கூறினார்.